ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, கேட்டுருந்தீங்க கமெண்ட்ஸில், சிஸ்டர் வந்து ஸ்கேனுக்கு போனீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் டெலிவரி டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுக்கான ஆன்சர் தான் அது. ஸ்கேனுக்கு போயிருந்தோம் 24 அன்றைக்கி வந்து ஸ்கேனுக்கு. ஏன்னா வந்து ஃபுல்லாக வலி, நைட்லேருந்து வலி, நைட்டு ஃபுல்லாக வலினா வந்து அப்படியே ஒரு லைட்டாக, அது எப்படி சொல்கிறது, லைட்டான வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. சுத்தமாக என்னால் எந்திரிக்கவே முடியலை. அப்படியே ரொம்ப டயர்டாக, ரொம்ப இதாக அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பயந்துட்டு ஓகே ஸ்கேனுக்கு போயிட்டு வந்துடுவோம், எதுக்கும் டாக்டர் போய் பார்த்து வந்துடுவோன்னு தான் போனோம். போய் பார்த்ததுல வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து 27 டேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து இது வந்து செக்கப் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா ஸ்கேன் தான். இங்கே வந்து சின்ன ஹாஸ்பிட்டல் தானே, ஸ்கேன் வச்சு தான் ஸ்கேன் பண்ணாங்க. பார்த்துட்டு வந்து 27 டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க மாதிரி பனிக்கூட நீர் வந்து கம்மியாகிடுச்சு, 9.5 9.7 வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 13 இருந்துச்சு, இப்போ வந்து 9க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3 இது எம்எல் குறைஞ்சிருச்சு, இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னாங்க. ஓகே இது வந்து ஓகே தான், பட் இருந்தாலும் பார்த்தா அதை நீங்கள் வந்து குளுக்கோஸ் ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து குளுக்கோஸ் ஏற்றினாங்க. அயோடின் வச்சுட்டு ஒரு இது ஏற்றினாங்க, சலூன் ஏற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளட்டு ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேபியோட வெயிட்டும் வந்து ஓகேவாக இருக்குது, 3,400 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓகே, இப்போ மற்றபடி எல்லாமே இதாக இருக்குது. பேபியோட ஹெட்டும் வந்து இறங்கியிருக்கு, செப்பாலிக் பொசிஷன்லாம் இருக்குது. அது வந்து எப்போதுமே அப்போலேருந்து இருக்குது, 6 மாதத்துலேருந்து வந்து செப்பாலிக் பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க, நல்லா இருக்குது பேபி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து 27 டேட்டில் எப்போ வேணாலும் டெலிவரி பெயின் வரலாம், இன்றைக்கும் வரலாம், இன்னைக்கு நைட்டு வரலாம், இல்லை நாளைக்கு காலையும் வரலாம். இதாவது இந்த வலி வந்து அதுக்கான ஒரு இதாக எடுத்துக்கோங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க, டெலிவரி பெயினுக்கான ஒரு இதாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எப்படியும் வந்து 25ஆந்தேதி வந்து குழந்தை பிறந்துடும், இன்றைக்கி இது வந்து டெலிவரி பெயின் தான், இன்னும் அதிகமான வந்துடுங்க, ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நினச்சது என்னென்னா ஓகே 24 காலைல போகணும், 25க்கெல்லாம் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு தான் நினச்சி தான் இருந்தேன். 25 24 25 26 27 இன்னைக்கு 27. ஸோ அவங்க சொன்ன டியூ டேட்டும் இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கும் முடிஞ்சிருச்சு, வலியே வரல. ஸோ அந்த குளுக்கோஸ் எடுத்தோன்னே இன்னும் வந்து இது ஸ்ட்ரென்த்தாக இது பேபி வர ஐடியாவே இல்லை. வலி வரும் எப்படின்னா வந்து ஒரு 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 20 மினிட்ஸ் வந்து நல்லா வலிக்கும், குமிய முடியாது, நிமிர முடியாது, அப்படி பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு வலிக்கும். அப்படியே டவுன் ஆகிடும், அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வலி இருக்கும், அப்படியே ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஃபோனெல்லாம் வந்து நிறையா பார்த்தேன். அதில் வந்து பெருஞ்சீரக தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பெருஞ்சீரக தண்ணி கொடுப்பாங்க தினையிலுமே வந்து என் மாமா வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவேன், அது கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளக்கெண்ணெய் கிடையாது, ஆம்லேட் போட்டு சாப்பிட வந்து விளக்கெண்ணெய் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போவேன். காலை ஏந்திரிச்சு வெளில வந்து மூஞ்சி கூட கழுவ மாட்டேன், ப்ரெஸ் கூட பண்ண மாட்டேன். அப்படியே ஏந்திச்சு வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு இங்கேருந்து வயல் தூரம் அங்கே வரையும் பனி மூட்டமாக அதுமாக இருக்கும். ஸோ அந்த பனிலேயும் அப்படியே நடந்து போயிட்டு அங்கேருந்து நடந்து வருவேன், மறுபடியும் இங்கேருந்து நடந்து போய்ட்டு மறுபடியும் அங்கேருந்து வருவேன். ஸோ நல்லா அங்கே நடக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அடிவயிறு நல்லா ஒரு மாதிரியாக வலிக்கும், ஒரு இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த இது நடக்க முடியாமல் நடப்பேன், இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி கூட ஈவினிங்கும் வந்து நான் நடப்பேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து இதாக நடக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடிப்படி நெல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நெல் அவிச்சோன்னு சொல்லிட்டு. அந்த நெல் வந்து பனிக்காலம் நல்லா வந்து சரியாக காயலை, அதுக்காண்டி வந்து என் மாமியார் வந்து மாடியெல்லாம் ஏறக்கூடாது, நீ குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் அவங்கள வந்து இது பண்ணிவிட்டு நான் தான் போய் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அது பேர் என்ன, நெல்லெல்லாம் வந்து காய வைப்பேன்னு சொல்லிட்டு நான் தான் போய் அத்தனை தடவை சும்மா போய் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு வருவேன். மாடிப்படி ஏறணும் இல்லையா, இறங்கணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் வந்து குமிக்கக்குள்ளே வந்து என் மாமியார் என்னை தொடைய விடக்கூடாது, இல்லை நான் தான் கவுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் அடுத்த மாதிரி அப்படியே உட்காந்து அந்த டக்குவாக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பொசிஷன்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை.
அப்புறம் நெல்லும் காஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. நெல் காஞ்சி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா காலைல வந்து மொழுகுற வேலை எனக்கு எப்போதுமே இருக்கும். காலைல ஏஞ்சி இந்த பார்த்திங்களா அடுப்படி மற்றவங்க மொழுகுனாங்கன்னா அடுப்படியெல்லாம் வந்து அது அடுப்படியை மட்டும்தான் மொழுவாங்க. நான் தான் அடுப்படியிலேருந்து இந்த வாசம் முழுக்க மொழுவேன். வாசம் முழுக்க வந்து மொழி வைப்பேன். எல்லாம் வந்து திட்டுவாங்க பார்த்துட்டு, ஒன்னாலே முடியலை, நீ எதுக்கு இங்கே வரையும் மொழுவிட்டு கிடக்குற, எதுக்கு அவசியம் மொழுமா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இல்லை நான் மொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழுவேன். எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. மாமா வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே நடக்க வைக்கும், பிடிச்சிட்டே உட்கார இது பண்ணும். ஸோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இது வரைக்கும் வலியே வரல. வலி வருது இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாமே வருது. அது வந்துச்சுன்னா வந்து கண்டினியூஸாக இருக்கணும் இல்லையா? அந்த விட்டு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கிடையாது. அப்புறம் நல்லா ஹெவியாக இருக்கும், அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வலி. இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட மாமா வரத்துக்கு முன்னாலேருந்து அந்த வலி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு தடவை வரும், இதாகும். இப்போ வந்து தினையிலும் வலி வருது, ஆனால் தினையிலும் வந்து ஆஃப் ஆகிடுது. அப்படி தான் இருக்குது. என்ன தான் பண்ண தெரியல. ஸோ இன்னோட வந்து 27 நாளுமே 27வது நாள், 27ஆம் தேதி இன்றைக்கும் வலி வந்து படையலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்குமே நான் வந்து டெலிவரி பேக் ரெடி பண்ணலை. அப்போயே எடுத்து உள்ளே வச்சு அமுக்கிட்டு எடுத்து போகலான்னு தான் நினச்சேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன், டெலிவரி பேக் ரெடி பண்ணால் தான் ஒரு வேளை குழந்தை பிறக்குமோ வலி வருமோ அப்படின்னு தோணுது. ஓகே, டெலிவரி பேக்கும் ரெடி பண்ணிடுவோம் இன்றைக்கி. சரிங்களா? அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி 27ஆம் தேதி எங்களுக்கு ரொம்ப பயம், எதுவும் ஆகுமோ என்னமோ அப்படின்ட்டு. 24ஆம் தேதி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மக்கள் 25ஆம் தேதி மாமா ஃபோன் பண்ணி, டாக்டர் இன்னும் வலியே வரலையே அப்படின்னுச்சு. வருங்க என்ன 2 நாளில், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். குளுக்கோஸ் எல்லாம் போட்டுருக்கோம்லாம் வந்துடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 26 டாக்டர் இன்னும் வலியே வரலையே, ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அப்பயும் அவர் சொன்னார், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. तू निकला का? निकला ना काम हो. चलो भात खाएंगे. बाय बाय. हट मुझे अच्छा बैंड दीजिए. बाय वी बक्का ई कबचा அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்புறம் இன்றைக்கி காலையிலையுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாச்சு டாக்டர்கிட்ட கேட்டோம். என்ன டாக்டர் இன்னும் வலி வரலையே, என்ன பண்ணலாம், எதுவும் ஆகிடுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துடுங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாமா சொன்னிச்சு, இல்லை வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ நல்லாயிருக்கும், இப்போ இதாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தனியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், லைஃப் லாங்கில் கஷ்டமாக இருக்கும், நல்லா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் பயம், பேபிக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாங்கள் இருக்குது பார்ப்போம். இது வரைக்கும் வந்து 8 ஸ்கேன், இந்த ஊரில் வந்து யாருமே ஸ்கேனுக்கே போக மாட்டாங்க, எல்லாம் ஒரு தடவை 2 தடவை அப்படி தான் ஸ்கேன் போவாங்க. நான் மட்டும்தான் மாதம் ஸ்கேனுக்கு போயிருக்கேன். 8 ஸ்கேனுக்கு அதுவும் போயிருக்கேன். 8 ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு டேட் கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு, 27 டேட் லாஸ்ட்டு. ஸோ இது வரைக்குமே வந்து வலி வரல. வலி வரும், ஆனால் வந்து அப்படியே இதாகிடும். வலி வருதேன்ட்டு நம்ம நடந்தோம்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். என்ன நடக்கும்னே தெரியும். இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ தேவாவுக்கு வந்து எந்த கஷ்டமுமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தார். நான் மட்டும்தான், எனக்கு தான் வலி. அதே மாதிரி எங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் ஒரு 5-7 நாளாக கஷ்டம் பிரச்சனை. மற்றபடி இவ்வளோலாம் வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஃப்ரீ. வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இவரெலாம் பார்ட்டி வச்சுட்டு, குழந்த பிறந்தோன்னு பார்ட்டி வச்சுட்டு அப்படி ஒரு என்ஜாய். வீட்டில் இது பார்த்து மாடெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு நல்லா வச்சு செய்யுது. இவர் தான் சோறாக்குறது, குண்டாலாம் வந்து வளர்க்குறது, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறது. ஸோ எல்லா வேலையும் இவர் தான். 2 நாளைக்கு ஒரு தடவை நான் படுத்துக்குவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை இவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. டயர்டாகிட்டார், வேலை பார்த்து டயர்டாகிடுச்சு. ஒரு மட்டும் கொஞ்சம் பச்சா தெரியுது எனக்கு.
Ôi nằm môi. Itu naga tu. Cepat aja ni. Nih ting na. Ôi dah nengra kan utah utah. Di sulle cepat aja. चटपटा नहीं और पूरा टुकड़ोடு अपने देखो எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாடு நானா இல்லை அதுவா அப்படிங்கிற மாதிரி 2 இதில் இருக்குது. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இதே ஒரு நாள் முன்ன பின்னாகலாம், இல்லை அன்றைக்கே கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப டயர்டாகிட்டோம். எதிர்பார்த்து ஒரு 15 நாளாக நான் நினச்சேன் மாமா வரதுக்கு முன்னாடியே குழந்தை பிரசவம் ஆகிடுமோ, குழந்தை பிறந்துடுமோ அப்படின்னு நினச்சோம். அதுக்காண்டி அவசரமாக அது வந்துச்சு. எனக்கு எப்போல்லாம் அது வரதுக்கு முன்னாடியே எனக்கு வலி இருந்துச்சு. அப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணி திட்டுவேன், நீ வரத்துக்குள்ளே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி திட்டுவேன். அது பாருங்கள் வந்து இவ்வளோ நாளாக ஆகிடுச்சு. எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி வந்துச்சு. நாங்கள் எவ்வளோமா 20 நாளாக ஆகிடுச்சு. வந்து 20 நாளாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் வாங்க போகுது. இது வரைக்கும் வந்து குழந்தை பிறக்கலை. நல்லா பழி வாங்கியாச்சு இந்த தடவை. இன்னும் பட்டாது. இன்னும் நல்லா வச்சு செய்யணும் அதை. ஸோ எல்லாம் வேண்டிக்கங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. தன்னையெல்லாம் அழுது சண்டை போட்டு 2 பேருக்கும் டயர்டாகிட்டோம். சேம் சொன்னோடனே வயிறை உள்ளே எழுதிட்டாரு. 2 பேருக்கும் சமமாக இருக்குது பாருங்க வயிறு. பண்ணிட்டாங்க எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. அது எப்படி சொல்கிறது, கடவுள்கிட்டன்னு ஒன்று இருக்குல்ல. ஆப்ரேஷன் பண்ணுறாருந்தா இன்றைக்கே கூட, இப்போ போனால் கூட ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய கொடுத்துருவாங்க. வேண்டாம், நார்மல் டெலிவரிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். நல்லபடியாக எல்லாம் நல்லா தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். चाव चलना नहीं बात मुख पैसे काम गए नहीं कोने के काम बात ला खत्म करो आगे बात खत्म करो. ஸோ வந்து மாமா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் செஞ்சால் வலி வரும்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் ஒரு கெஸ் பண்ணுங்கள், என்னைக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். என்னால் முடியலை, ரொம்ப டயர்டாகிட்டேன். ரொம்ப வந்து சும்மா ரொம்ப டயர்டாகிட்டேன். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாகிட்டேன், அசதியாகிடுச்சு எனக்கு. நைட் ஆனால் படுக்க முடியாது. நைட் ஆனால் மட்டும் வலி வரும். ஃபுல்லாக முதுகு வந்து பிடிச்சிக்கும். இந்த ஒருத்த சைடு பட்டு அந்த சைடு ஃபுல்லாக பிடிச்சிக்கும். எழுந்திருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த குழந்தைக்கு, இந்த பேபிக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆண்டவ முன்னத்தில் எல்லாம் வேண்டிக்கங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு. ஏன்னா 4 நெருங்க இருந்த அந்த இதை விட இப்போ 4 தள்ளி போக எனக்கு பயமாகவும் இருக்குது. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாம் வேண்டிக்கங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கங்க. என்ன நடக்கணும்னு தெரியல, பார்ப்போம்.